ஒரு லாங் கவுன் தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏற்கனவே ஒரு டாப் தைச்சிருந்தேன். அந்த சாரீலேயே வந்துட்டு ஒரு கவுனுக்கும் இருந்துச்சு. அப்பயே கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் தைக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. சரி ஃப்ரீயாக இருக்குமே தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கிறதுக்கு உட்காந்துட்டேன். மெயின் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பயுமே லைனிங் கட் பண்ணி தான் மெயின் கிளாத் கட் பண்ணுவோம். அன்றைக்கி வீட்டில் லைனிங் இருந்ததில்ல. அதனால் மெயின் கிளாத் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைனிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனிங் வந்ததுக்கப்புறம் தான் தைக்கவே ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எல்லாமே. இந்த கவுனுக்கு ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் தான் தைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். எப்பவுமே கவுனுக்கு வந்துட்டு மார்க் பண்ணி அப்படியே டாட் பிடிச்சி விட்டாக்கா அது ஒரு அழகாக தெரியும். சரி கட் பண்ணி தைக்கலாமே எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கட் பண்ணி தான் தைக்க ஆரம்பித்தேன். இந்த கவுன் தைக்கிறதுக்கே 2 நாள் டைம் எடுத்துனேன். 2 நாள்னாக்கா 2 நாள் முழுசாக கிடையாது. எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் நேரம் தைச்சது தான். ஃபைனலாக அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களில் யாருக்காவது லாங் கவுன் தைச்சி போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட நம்பர் தரேன். முடிஞ்ச அளவுக்கு கம்மி ப்ரைஸில் தைச்சி கொடுக்குறேன். என்னை நம்பி ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாரி கண்டிப்பாக தைச்சி கொடுக்குறேன்.